ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னுடைய குரலிலேயே தெரியும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், சந்தோஷமாக உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் எல்லா பொழுதிலும் எல்லா நேரத்திலேயும் உன்னை நான் கஷ்டப்படுத்தி விட்டேன். ஆனால் நான் இப்பொழுது சந்தோஷப்படுத்தவே வந்திருக்கிறேன். எல்லா நேரத்திலேயும் உனக்கு அற்புதமான விடியலை தரலாம் என்று வந்திருக்கிறேன். உனக்கு ஒன்று தெரியுமா? என்னவென்று? நாளை, அதாவது நாளை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில், நாளை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 4:30 மணிக்கு 4:30 மணிக்கு நான் உன்னை எழுப்புவேன். எழுப்பி இந்த இப்பொழுது நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த மந்திரத்தை அந்த நேரத்தில் நாளை காலை 4:30 மணிக்குள் நீ சொல்ல வேண்டும். அதுவும் 6 முறை 6 முறை நீ சொல்ல வேண்டும். அப்படி நீ சொல்லும் பொழுது உன்னுடைய வாழ்வில் நீ விரும்பியது நடக்கும். நீ விரும்பியது உனக்கு அமையும். நீ இதுவரைக்கும் நீ கிடைக்கவே கிடைக்காது, எனக்கு இது நடக்காது, அது நடக்காது, இந்த விஷயம் நடக்காது என்று போட்டெல்லாம் குழப்பிக் கொண்டிருந்தாய் அல்லவா? வாழ்க்கையில் முக்கியமான சில கட்டங்கள் வரும் பொழுதுதான், முக்கியமாக ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுதுதான் இந்த மாதிரியான சில சூட்சமமான விஷயங்கள் அனைத்தும் தெரிய வரும். அந்த விஷயங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்வது மட்டும் பிரயோஜனம் அல்ல. அதற்கு பதிலாக அடுத்தடுத்து என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும். காலை எழுந்ததும் உங்களுடைய உள்ளங்கையில் நன்றாக தேய்த்து உள்ளங்கையை பார்க்க வேண்டும். இதுதான் முக்கியமான ஒன்று. உள்ளங்கையில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்று உண்மை புரிந்ததா? அந்த மகாலட்சுமிக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக நன்றாக உள்ளங்கையை எழுந்தவுடன் யாருடைய முகத்தையும் பார்க்காமல் உங்களுடைய உள்ளங்கையை மட்டும் பார்த்தால் போதும். உள்ளங்கையை பார்த்துவிட்டு நான் இப்பொழுது சொல்லும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் போதும். அதுவும் நாளை மட்டும் விட்டுவிடாதீர்கள். நான் சரியாக நீங்களே எழுந்திருக்க வேண்டும் என்று அவசியமல்ல. சரியாக 4:30 மணிக்கு நானே உங்களை எழுப்பி விடுவேன். ஏதோ ஒன்று வந்து எழுப்பிவிட்டது போலவே இருக்கும். சில சமயத்தில் யார் என்னை எழுப்பிவிட்டா என்று தெரியவில்லை, திடீரென்று நானாகவே முழிப்பு வந்தது, எழுந்துவிட்டேன் என்றெல்லாம் நீ சொல்வாய் அல்லவா? அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உனக்கு நாளை நடக்கும். ஆனால் அதை நீ அலட்சியமாக எடுத்துக்கொண்டு நான் உன்னை நெருங்கி வருகிறேன் என்று தெரிந்தும் நன்றாக தூக்கங்கள் கலைந்தும் அந்த நேரத்தை விட்டுவிட்டு உன்னுடைய இஷ்டத்திற்கு நீ இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அப்படியே இருக்க வேண்டியதுதான். நல்லது எப்பொழுது நடக்கும், நல்லது எப்பொழுது நடக்கும் என்று நீ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். நீ என்னை கேட்கிறாய், ஆனால் நான் சொல்வதையும் நீ என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். இது செஞ்சாதான் இது நடக்கும் என்பதை விட இது செய்தால் உடனே நடக்கும். இதுதான் உண்மை. புரிந்ததா? நான் சொல்வது உன்னுடைய உள்ளங்கையை நன்றாக காலை எழுந்த உடனேயே பார்த்து நான் இப்பொழுது சொல்லும் இந்த மந்திரத்தை நீ காலை எழுந்தவுடன் 4:30 மணிக்கு சொல்ல வேண்டும். அது என்ன மந்திரம் என்றால், ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மியே நமக. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மியே நமக. இது சொல்லலாம். அல்லது ஓம், இது 2வது மந்திரம், ஓம் வக்ரதுண்ட மகாகாயா என்ற மந்திரத்தையும் சொல்லலாம். இதில் ஏதோ ஒன்றை நீங்கள் நாளை சொல்ல வேண்டும். நீங்கள் இதை சொல்லும் நாள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதம் உண்டாகும்.
புரிகிறதா? இதை நீங்கள் சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள், முக்கியமாக நீங்கள் விரும்பியது நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன விருப்பம் அடைகிறீர்கள்? உங்களுடைய வீட்டில் செல்வங்கள் இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் தனம், தானியம், செல்வங்கள், தொழில், துணை என்று உனக்கு தேவையான அனைத்தும் நடக்க வேண்டும் என்பது. நீ என்ன கேட்டு என்னிடம் வந்தாயோ அதற்கான ஒரு நல்லதொரு வாழ்க்கை, நல்லதொரு விடியல் உனக்கு கிடைக்கும். பொறுப்பான பிள்ளையாக இருக்கும் உன்னுடைய வாழ்வில் உனக்கான தேவைகள் எல்லாவற்றுக்கும் நானே கொடுப்பேன். இன்பமாக இருந்தாலும் அது இதன் மூலமாக கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் யாராவது ஒரு நபர் உன்னை சாய்த்து விடலாம் என்று நினைத்தார்கள் என்றாலும் நீ அதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? உன்னை யாரெல்லாம் எந்த நிலையில் எல்லாம் சாய்க்கலாம் என்று நினைக்கிறார்களோ அனைவருக்கும் மத்தியிலும் நீ தலை நிமிர்ந்து வாழ்வது உறுதியாக இருக்கும். அது உன்னுடைய வாழ்க்கையில் எழுதப்பட்டது ஆகும். புரிந்ததா? நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய சுவாரஸ்யங்கள் நடக்க இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான கவலைகளும் ஒவ்வொன்றாக நீங்கும். யாரையும் எப்பொழுதும் எந்த விஷயத்திலேயும் இவர்கள் எனக்கு இதை செய்யவில்லை, அவர்கள் எனக்கு அது செய்யவில்லை என்று உன்னால் இனிமேல் சொல்ல முடியாது. காரணங்கள் உன்னாலேயே எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். நிறைய அற்புதங்கள், நிறைய விதமான மாற்றங்கள், நிறைய விதமான ஏற்றங்கள் என்பதெல்லாம் வர இருக்கும் பொழுது நீ எதற்காக நினைத்து கவலைப்படுகிறாய்? கவலை கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிம்மதியை கொடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் அத்தனை விதமான கவலைகளும், உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விதமான கவலைகள் இருக்கிறதோ அது அனைத்தையும் குறைப்பேன். சில விஷயத்தை உனக்கு சூட்சுமமாக சொல்லியிருக்கிறேன் அல்லவா? பிடித்து கொண்டு முன்னேறுவதற்கான வழிகளை பாருங்கள். எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்றில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும் நேரத்தில் பிடித்து கொண்டால் மட்டுமே தான் உண்டு. அலட்சியங்களோ இல்லை மற்ற விஷயங்களையோ நினைத்து குழம்புவது உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவை அல்ல. நிம்மதியோடு இருந்தால் போதும். உன்னுடைய வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களையும் கொடுத்து உன்னை ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உன்னை அற்புதமாக வாழ வைப்பேன். இந்த சாய்க்கு அனைத்தும் தெரியும். எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் கூட இருப்பேன் இந்த சாய். நான் ஓம் சாய்ராம்.